Thank you so much. Sasi sir. எஸ், மிஷ்கின் படத்தை நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ஒரு அன்கன்வென்ஷனல் ஷார்ட் டிவிஷன் இருக்கும். இந்த ட்ரெயினை நான் பார்க்க போகிறதுக்கு ரீசன், ரெண்டு முக்கியமான ரீசன். என்னுடைய டாப் நாச் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுது. இப்போ நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்கேன். ஆனால் படத்தோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அந்த சீனை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 1. செகண்ட், the Mishkin, the way he is extracting the performance from the artist, no, that's totally different. ஆனால் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கியிருப்பார், இந்த அமால்கமேஷன் எப்படி இருக்க போகுது, இதுதான் எனக்கு இந்த விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின் காம்பினேஷன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படி இருக்கு போகுது இந்த படம். இந்த படம் வந்து ஒரு சில டைரக்டர் படம் தான், அது எப்படி அவங்க வந்து என்ன விமர்சனம் சொன்னாலுமே சரி போய் பார்த்துருவோம். we have something to learn from that. அது மாதிரி தான் உன்னுடைய படம். பட் இதில் இந்த படத்தை ஃபஸ்ட்டு டேவே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான விஜய் சேதுபதி இந்த காம்பினேஷன். தானு சார், இதே சத்யம் தியேட்டரில் ஏதோ ஒரு படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க, நான் மிஷ்கின் தம்பியோட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க சார். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை கரெக்ட் ட்ராக்கில் ஏற்றிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நாங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பெரிய ரீச் ஆக போகுது. எந்த டெஸ்டினேஷன் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் ஆகும் சார். ஏன்னா இது ட்ரெயின், கண்டிப்பாக ரீச் ஆகும் சார்.